18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கணுன்ற விருப்பத்தோட தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். அதாவது இப்போ இந்த நிகழ்காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு எதிர்காலத்துல என்ன ஆகுமோ என்ன நடக்குமோன்னு ஒரு பயமும் கவலையும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீ பயப்படுற மாதிரியோ கவலைப்படுற மாதிரியோ எதுவுமே தப்பாக நடந்துடாம உன்னையும் உன் குடும்பத்தையும் வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு வரப்போறேன்றதை பத்தி விஷயங்களை பேசுறதுக்காக தான் இப்போ உன்னை இந்த நம்பரை தொட சொன்னேன். இந்த எண்ணானது உனக்கான முதலிடத்தையும் உனக்கான வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் அமைச்சு தரப்போகுது. ஒன்றுங்கிற இடத்துல ஒரே ஒருத்தர் தானே இருக்க முடியும். அந்த ஒரு ஆளாக உன் குடும்பத்தை முன்னுக்கு வரக்கூடிய முதல் ஆளாக நீ இருப்ப. 2 2 3 3ன்றதெல்லாம் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்க போற சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் குறிக்குது. இத்தனை நாளா இந்த கருப்பசாமி ஏதாவது ஒரு வகையில உனக்கு நல்லது செஞ்சு உன் கூடவே இருந்து உன்னை காப்பாத்துவேன்னு என்னை முழுசா நம்பினதுக்கு பலனாகத்தான் இப்போ நீ எதிர்பார்த்த வெற்றிகரமான வாழ்க்கைய மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கைய உனக்கு கொடுக்கறதுக்காக உன்னை தேடி வந்தேன். இதுவரைக்கும் காரணம் இல்லாம நான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கல. அப்படி நான் செஞ்ச விஷயம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் வலியையும் வேதனையையும் அனுபவிச்சிருந்தாலுமே கூட உனக்கு வழிகாட்ட நான் இருக்கிறேன் தானே. ஒரு சாதாரண கல்லை உளிய வச்சு அடிச்சு அடிச்சு செதுக்கும் போது அது எப்படி சிற்பமாக மாறுதோ அப்படிதான் சாதாரண மனிதனாக இருந்த உனக்கு கஷ்டங்களை கொடுத்து அடிச்சு அடிச்சு தெளிவாக்கி வலிமையோடு மாற்றி இப்போது ஜெயிக்கக்கூடிய ஆளா மாத்திருக்கேன். இந்த நொடி முதல் இந்த நாள் முதல் நீ நம்பிக்கையோடு எந்த விஷயத்தை செஞ்சாலும் இனி வரக்கூடிய எதிர்காலம் என்பது உனக்கு ஏற்ற மிகுந்த காலமாக மாறிடும். இனிமே உன் வாழ்க்கையில எப்பவுமே எதை நினைச்சோம் நீ வருத்தப்படவே அவசியமில்லை. நீ ரொம்ப தூரம் நடந்து போகும்போது கால் வலிக்கும், கொஞ்சம் உட்காந்து எந்திரிச்சா கால் வலி போகும் தானே. அப்படிதான் இப்போ இத்தனை நாளா நீ துன்பங்களையே அனுபவிச்சுக்கிட்டு இருந்ததால இப்போது உன்னை அமைதிப்படுத்தும் விதமாக ஆசுவாசப்படுத்தும் விதமாக உனக்கான வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போறேன். உன் துன்பங்கள் எல்லாவற்றையும் மறந்து நீ நிம்மதியாக வாழப்போற. எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைக்கிறதும் உன் கைகளில் தானே இருக்கு. எவ்வளவு பெரிய புயல் மழையோ வெள்ளமோ எது வந்தாலும் கொஞ்ச நேரத்துல எப்படியுமே அது கடந்து போவது போல உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துயரமும் பிரச்சனைகளும் கூட இப்போ சீக்கிரமே கடந்து போகும்படி நான் பார்த்துக்கிறேன் என் தங்கமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களையும் தாங்க முடியாத சோகங்களையும் வலிகளையும் தோல்விகளையும் இன்னுமே கூட உன் இதயத்துல போட்டு ஏன் சுமந்துகிட்டு இருக்க? நடந்தது முடிஞ்சிருச்சு, கடந்தது கடந்து போயிடுச்சு. இன்னுமே என் வாழ்க்கையில முடிஞ்சதையே நினைச்சு வருத்தப்படணும்? கூடிய சீக்கிரம் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் காணாம போக செய்து உனக்கான நல்ல விஷயத்த நான் நடத்தி முடிக்கிறேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில நீ செய்ய ஆரம்பிச்ச எல்லா விஷயங்களும் இப்போது வெற்றிகரமானதாக கைகூடி வரப்போகுது. நீயே அதிசயப்பட்டு ஆச்சரியப்படும்படி உனக்கான வெற்றியை இந்த கருப்பசாமி நான் தரப்போறேன். என்னை முழுவதுமாக புரிந்து கொண்டால் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. இப்போதே உனது சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் அதற்காக நீ சோர்ந்து போகாத. உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் யாராவது ஒருவர் மூலமாக நிச்சயமா நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இந்த கருப்பசாமி நானே உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை எப்போதுமே உனக்குள் இருக்கட்டும் என் செல்லமே. உன் மனசை புரிஞ்சு கொள்ளாத வாழ்க்கை துணை உன் கூடவே இருந்து உன்னை கஷ்டப்படுத்துறாங்களே, நீ என்ன யோசிச்சாலும் அதை ஏருக்கு மாறாக எதிரிக்கு எதிராக செய்கிறாங்களே, என்னடா இது வாழ்க்கை நினைச்சு உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை யோசிச்சு வருத்தப்படாத. உன்னுடைய துணை சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்குவாங்க. இப்போதைக்கு அவர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய உலகமும் மிக சிறியதாக இருக்கு. அதனாலதான் அவங்க எல்லாத்தையுமே உனக்கு எதிராக யோசிச்சு செய்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவர்களுக்குள்ள ஒரு ஆன்மீக பற்றை உண்டாக்கி வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்குறேன். அவரே தன் தவறை தானே உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு மன மாற்றத்தையும் இந்த கருப்பசாமி உண்டாக்குவேன் என் செல்லமே. உன் கவலை என்னன்னு எனக்கு தெரியும்.
இன்னும் சீக்கிரம் ஒரு சில நாட்களிலேயே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் நான் வழிகாட்டுறேன். இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் எனும் இருளை நீக்கி சந்தோஷம் எனும் தீபத்தை ஏற்ற நான் வந்துட்டேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஒருத்தன் நல்லா இருக்கான்னு நீ சொல்லும் போதே அப்படி அவங்க நல்லா வாழ்றதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டாங்கன்றதையும் யோசி. யாருமே சும்மா உக்காந்துருந்தா சுலபமா காசு பணம் வசதியை சம்பாதிச்சிட முடியாது. அடுத்தவன் வளர்ச்சியை பார்க்கக்கூடிய நீ அவன் இந்த வளர்ச்சி அடைவதற்கு என்ன முயற்சி செஞ்சான்றதையும் நீ பார்க்கணும். உன் கூடவே இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி உனக்கான நல்ல விஷயத்தை செஞ்சு தரணும்னு தான் ஆசைப்படுறேன். ஒரு நல்ல விஷயத்தை செய்யணுன்ற எண்ணம் உன் மனசுல உதயம் ஆனதுமே அந்த திட்டத்தை உடனே செயல்படுத்திடு. நீ நினைச்சத உன் மனசுக்குள்ள புகுத்தியதே நான் தானே. அப்படிதான் நீ யோசிக்கும் போது இதை இப்படி செய்யலான்ற எண்ணத்தையும் திட்டத்தையும் உனக்கு கொடுத்தேன். நீ அதன்படி நீ போட்ட திட்டம்படி உடனே செயல்களை செயலாற்றினால் இனிமே உன் மனநிலைக்கு ஏற்றாற் போல நீ முன்னேற்றத்தையும் வசதியையும் பெற்றிடுவாய் என் தங்கமே. விட்டு கொடுத்து போறதுல தப்பே இல்லை. ஆனா அதுவும் ஒரு அளவோட இருந்தாதானே நீ வாழ்க்கையை வாழ முடியும். உன் வாழ்க்கையில எல்லாருமே சுயநலமா அவர்களுக்கு உண்டானதை மட்டுமே தான் செஞ்சுக்கிறாங்க. ஆனா நீ எல்லாருக்காகவும் யோசிக்கிற. எல்லாம் சரிதான். ஆனா நீ யாருக்காகவும் உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நீயும் வாழ்வதற்காக தானே இந்த பூமியில பிறந்திருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ தயாராகு. என்னைக்காவது ஒரு நாள் விடியும்னு காத்திருந்த உனக்காகவே இந்த நாளில் உனக்கான விஷயங்களை முடிச்சு தரப்போறேன். இனி வரும் எதிர்காலமானது உன் வேதனைகளை வெற்றிகளாக மாற்றக்கூடிய காலமாக இருக்க போது. இனி நீ எதை செஞ்சாலும் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக கைகூடி வரும். உன்னால ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும், உன்னால் ஒரு பயன் கிடைக்கும் வரைக்கும் உன்னை நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன் சொல்லுவாங்க. ஆனா எப்போது உன்னால் எந்த பயனும் இல்லைன்னு தெரியுதோ அப்போதே உன்னை கெட்டவன் என்று சொல்வதற்காக இந்த மனிதர்கள் தயாராகி விடுவார்கள் என் தங்கமே. இன்னைக்கு உன் கையில கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டுட்டு நாளைக்கு பெருசா வாய்ப்பு வரும்போது நான் பயன்படுத்திக்கிறேன்னு கையில இருக்கிறத தவற விட்டுறாத. எது எது என்னைக்கு கிடைக்குதோ அதையே சரியா பயன்படுத்தி உனக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்க முயற்சி செய். நீ எதன் மீது கவனம் செலுத்துகிறாயோ அது இன்னுமே உனக்கு அதிகரித்து கொண்டேதான் போகும். பிரச்சனைகள் மீது கவனம் கொண்டால் பிரச்சனைகள் அதிகமாகும். அதுவே நல்லது நடக்கணுன்ற நம்பிக்கையோட வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் நீ முன்னேறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் உனக்கான வாய்ப்புகளை இந்த கருப்பசாமி நான் உருவாக்குவேன் என் செல்லமே. உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் தப்பா நினைக்காத. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பது போல திக்கு தெரியாமல் தவிக்கும் உனக்கு, என்ன செய்ய போறோன்னு தெரியாம யோசிக்கிற உனக்கு துணையாக நான் இருந்து நீ செய்கிற எல்லா காரியங்களுக்கும் முயற்சிகளுக்கும் வெற்றியை தருவேன். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைதானே. பொறுமையா இருந்து இனி நடக்க போறதை மட்டும் பாரு. உனக்காக நான் புன்னகைத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய் என் செல்லமே. மனசை போட்டு குழப்பிக்காம செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய நேரத்துல சரியாக செஞ்சிடு. இப்போதைக்கு உன் மனசுல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கு. எதையாவது செய்யணும்னு யோசிக்கும் போதே அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்கிற. அப்படி இல்லாட்டி பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்திட்டு அப்புறமா வேற செயலை செஞ்சுக்கலான்னு சொல்லி தள்ளி வச்சு தாமதப்படுத்துற. முதல்ல இந்த சோம்பலிடம் அடிபணிந்து போகாம எந்த வேலையா இருந்தாலும் உடனே உற்சாகமாக செய்ய ஆரம்பி. உனக்கு என்ன கிடைக்கணும்னு நான் எழுதி வச்சேனோ அது கிடைப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு. இந்த நேரத்துல உன் கடமைகளை நீ சரியா செஞ்சினாலே உன் வாழ்வின் முன்னேற்றத்தை பார்த்திடுவாய் என் செல்லமே. இனிமேலும் நீ எதுக்காகவும் சோம்பேறித்தனம் படாம அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்காம உற்சாகமாக உன்னுடைய வேலைகளை செஞ்சினா வரக்கூடிய எதிர்காலம் என்பது உனக்கான மாற்றத்தோடு உனக்கான வெற்றியை பெறக்கூடிய வகையில் நிச்சயமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதுசா பிறக்கிறோன்னு நினைச்சு செயல்படு. ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்கிறாய் என்பதை பொறுத்துதானே அந்த நாள் வெற்றியுள்ளதாக மாறும். தர்மத்தின் வழியில தான் நான் பணம் சம்பாதிப்பேன், நல்ல வழியில
அவசியத்துக்கு மட்டுமே செலவு செய்வேன்னு ஒரு நல்ல முடிவெடு. இனி வரக்கூடிய வருங்காலத்துல உன் வாழ்க்கை மிக அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும். நீ இனிமே எதுக்காகவும் கவலைப்படும்படி நான் உன்னை தவிக்க விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்.